ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெப் லேஅவுட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். யூஸிங் சிஎஸ்எஸ் கிரிட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு வெப் லேஅவுட் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக சிஎஸ்எஸ் கிரிட்ன்றது ஒரு நியூ ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் மூலமாக நம்ம குயிக்காக வந்து ஒரு வெப் லேஅவுட்டை ஈஸியாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். இது வந்து சாம்பிள் வெப் லேஅவுட். இந்த சாம்பிள் வெப் லேஅவுட்டில் நேவிகேஷன் பார், சைட் பார், மெயின் கண்டென்ட், அந்த மாதிரி என்னென்ன பார்ட் ஆஃப் வெப் பேஜில் நம்ம தனித்தனியாக ஷோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனி டிவிஷனாக இந்த இடத்துல பிரித்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே சிஎஸ்எஸ் அண்ட் HTML கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம், கவனிங்க. ஸோ இதை நம்ம பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் விஷுவல் கோட் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட அவுட்புட்டை நம்ம இந்த ப்ரௌசரில் பார்க்குறதுக்காக இந்த ப்ரௌசர் வந்து ரைட் சைடில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த விஷுவல் கோடில் weblayout.html அப்படின்னு ஒரு பேஜோ, சிஎஸ்எஸ் டைப் பண்ணுறதுக்கு style.css அப்படின்னு ஒரு ஃபைலும் இருக்குது. ஸோ இந்த பேஜோட அவுட்புட்டை நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசரில் நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த இடத்துல கோ லைவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு பேஜ் லேஅவுட் தனியாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு இந்த பேஜில் வந்து எந்த ஒரு கோடும் இல்லை, அதனால் எந்த ஒரு கண்டென்ட்டும் இந்த ப்ரௌசரில் ஷோ ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெப் லேஅவுட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான கோட் வந்து டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் வேணும் இந்த பேஜில். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டு ஒரு என்டர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் இந்த பேஜோட லிங்க் பண்ணுறதுக்கான கோடை டைப் பண்ணணும். ஸோ எக்ஸ்டர்னலாக இருக்கிற சிஎஸ்எஸ் ஃபைலில் லிங்க் பண்ணணும்னா எட் செக்ஷனுக்குள்ளே லிங்க் அப்படின்ற இந்த டேக் யூஸ் பண்ணி href அப்படின்ற அட்ரிபியூட்ஸ் மூலமாக ஃபைலோட நேம், அதாவது எந்த சிஎஸ்எஸ் ஃபைல் லிங்க் ஆகணுமோ அந்த ஃபைலோட நேம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருணும், style.css. நெக்ஸ்ட் ரிலேஷன்ற அட்ரிபியூட்ஸில் என்ன ரிலேஷனோ அப்படி அதை வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அதாவது வெப் பேஜுக்கும் இந்த ஷீட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஆக்சுவலாக என்ன ரிலேஷன்னா ஸ்டைல் ஷீட் அப்படின்ற ரிலேஷன் அதை வந்து கொடுத்துடணும். ஸோ இப்படி கொடுத்துட்டா இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் என்ன சிஎஸ்எஸ் டிபெண்ட் பண்ணாலும் அது இந்த பேஜுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த வெப் லேஅவுட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு கிரிட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். கிரிட்டோட எலிமெண்ட்டை நான் அந்த இதில் பாடிக்குள்ளே டைப் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணணும், div அப்படின்னு போட்டு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேமில் நம்ம இந்த பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணிப்போம். அதாவது இந்த ஹோல் ஏரியாவையும் ஹோல்ட் பண்ணுறது இந்த கண்டெய்னர் தான். ஸோ இந்த கண்டெய்னர் தான் கிரிட் ஸ்ட்ரக்சரில் இந்த கண்டென்ட்டெல்லாம் டிஸ்பிளே பண்ண போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டிவிஷனையும் நான் div tag மூலமாக டிஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நேவிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடை எப்படி ஈஸியாக டைப் பண்ணுன்ற அந்த வேவே நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக டேகோட நேம் வந்து நம்ம ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டியதில்லை. இது என்ன கிளாஸ் நேமில் இந்த ஏரியா நம்மளுக்கு வரணுமோ அந்த கிளாஸோட நேம் மட்டும் போட்டால் போதும். எக்ஸாம்பிள் எனக்கு நேவிகேஷன்னா .nav அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரு என்டர் மட்டும் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேவ்ன்றது ஒரு கிளாஸ் நேமாக எடுத்துக்கும் ஒரு div எலிமெண்ட்டுக்கு. ஸோ இது உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் விஷுவல் கோடு யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ குயிக்காக வந்து கோடு வந்து டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைட் பார் கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சைட் பார் இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஒரு என்டர் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக div எலிமெண்ட் க்ரியேட் ஆகிடும். இதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குமோ அதை கொடுத்துக்கலாம், சைட் பார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மெயின் கண்டென்ட்டை ஷோ பண்ணுறதுக்கு மெயின் அப்படின்னு ஒரு div எலிமெண்ட் வேணும். அது மெயின் அப்படின்ற கிளாஸ் நேமில் div எலிமெண்ட் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் மெயின் கண்டென்ட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்தடுத்த div எலிமெண்ட் C1 அப்படின்னு ஒரு எலிமெண்ட், அதாவது கண்டென்ட் 1 ஷோ பண்ணுறதுக்கு C1 அப்படின்னு போட்டுக்கிறேன். கிளாஸ் நேம் எல்லாமே நம்ம கொடுக்குற நேம் தான், என்ன நேம் வேணாலும் இருக்கலாம். கண்டென்ட் 1 லைக் தட், கண்டென்ட் 2 கண்டென்ட் 3க்கும் பண்ணிவிடுவோம். C2 கண்டென்ட் 2. நெக்ஸ்ட்டு டாட் போட்டு C3 அப்படின்னு கொடுப்போம். இப்படி கொடுத்தோம்னா கண்டென்ட் 3க்கான div எலிமெண்ட்டும் க்ரியேட் ஆகிடும். அதில் நம்ம என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ சாம்பிள் கண்டென்ட் தான்றதுனால நம்ம ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் டைப் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கடைசியாக பார்த்திங்கன்னா ஃபுட்டர் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ டாட் ஃபுட்டர் இது மாதிரி ஒரு நேம் கொடுத்து ஒரு என்டர் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக div எலிமெண்ட் க்ரியேட் ஆகிடும். இதுக்குள்ளே என்ன கண்டென்ட் ஷோ பண்ணணுமோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம், ஃபுட்டர் அப்படின்னு கொடுத்துப்போம். ஓகே, ஸோ இதோட அவுட்புட் என்ன எப்படி ஷோ ஆகுதுன்றதை பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த அவுட்புட் என்ன இருக்கோ அது நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிஎஸ்எஸும் நம்ம அப்ளை பண்ணலை. ஸோ அதனால நம்மளுக்கு கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக ஃபாண்ட் சைஸில் எந்த ஒரு ஸ்டைலும் இல்லாமல் அப்ளை ஆகிருக்கு. ஸோ
ஸோ இதை நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த HTML பேஜில் வந்து இந்த சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு கூட இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்துட்டு இந்த கண்டெய்னர் எப்படி இருக்கணும், அதாவது இந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த கண்டெய்னர் வந்து ஒரு கிரிட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணுன்றதை டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு கிரிட் ஐட்டமும் எப்படி டிஸ்பிளே ஆகணுன்ற ஒரு சிஎஸ்எஸ் கோடு நம்ம இந்த ஃபைலில் டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னர் வந்து கிரிட் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். அதனால கண்டெய்னர் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டு இதில் டிஸ்பிளே அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு கிரிட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிரிட்டு வந்து எத்தனை காலமில் டிஸ்பிளே ஆகணும் அதை வந்து டிஃபைன் பண்ணணும். பார்த்திங்கன்னா இதில் இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 காலம்ஸ் இருக்குது. அதாவது இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், மொத்தம் 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ 4 காலம்ஸில் தான் நம்மளோட கண்டென்ட் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம எத்தனை காலமில் நம்மளோட கிரிட் ஐட்டம்ஸ் ஷோ ஆகணுமோ அதை நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு காலமுக்கும் ஈக்குவல் அண்ட் வித் வந்து எடுத்துக்கும். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 4 காலம்ஸில் கண்டென்ட் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு டிவ் ஏரியாவுக்கும் செப்பரேட் கலர் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் எல்லா கண்டென்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் ஒவ்வொன்றுத்துக்கு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கலாம். நேவ் அப்படின்னு அந்த பர்டிகுலர் நேவிகேஷன் இருக்குது, இந்த எலிமெண்ட்டோட கிளாஸ் நேம் வந்து நேவ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால டாட் நேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் நேவிகேஷனோட ஏரியாவுக்கு ஒரு கலர், பேக்ரவுண்ட் கலர் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் கலர் லைக் ஏதாவது ஒரு கலர் இருக்கும், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ கலர் வந்து அப்ளை ஆகிடுச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லைக் இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கலர் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒவ்வொரு பார்ட் ஆஃப் கண்டென்ட், அதாவது டிவிஷனையும் கிரிட் ஏரியா மூலமாக ஒரு நேம் வந்து கொடுக்கணும். கிரிட் ஏரியா அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நேம் வந்து அசைன் பண்ணணும். அது அந்த நேம் ஏன் அசைன் பண்ணுறோம், அதை எப்போ யூஸ் பண்ணணுன்றதை கம்மிங் ஸ்டெப்ஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் கிரிட் ஏரியா நேம் டிஃபைன் பண்ணுறது நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது கம்மிங் ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். ஸோ கிரிட் ஏரியா அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு நேம் கொடுத்துக்கணும். ஸோ நேம் வந்து நம்ம இந்த இடத்துல நம்மளே ஓனாக டிஃபைன் பண்ணிக்கலாம். லைக் நம்மளோட கிளாஸ் நேம் என்னவோ அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் நேம் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சைட் பார்க்கு என்ன பேக்ரவுண்ட் கலர் இருக்கணும்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் லைட் எல்லோ வேணாம், லைட் க்ரீன் வந்து வச்சுப்போம். லைட் க்ரீன் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ லைட் க்ரீன் கலரில் சைட் பார் வந்துடுச்சு. ஸோ இதோட ஏரியா வந்து டிஃபைன் பண்ணுறேன். கிரிட் ஏரியா சைட் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் கண்டென்ட்டை டிஃபைன் பண்ண போகிறேன். மெயின் கண்டென்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் என்னவாக இருக்கணும்னா இந்த மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்கட்டும். கிரிட் ஏரியா இதுக்கும் டிஃபைன் பண்ணணும், மெயின் அப்படின்னே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா C1 அப்படின்ற கண்டென்ட் 1, இதுக்கு வந்து நம்ம கலர் அப்ளை பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் கிரிட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கிரிட் ஏரியா வந்து கண்டென்ட் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை C1 அப்படின்னு ஷார்ட்டாக இருக்குனாலும் கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஸோ லைக் இதே மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நம்ம ஏரியா வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். இது வந்து C2. ஸோ கிரிட் ஏரியாவோட நேமும் C2ன்னு இருக்கட்டும். இது வந்து C3, அதாவது இந்த கிளாஸ் இந்த கண்டென்ட்டை ஹோல்ட் பண்ணுற டிவ் எலிமெண்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா C3. ஸோ அதனால் C3யோட கிளாஸுக்கு கிரிட் ஏரியா நேமும் C3னே இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி கடைசியாக பார்த்திங்கன்னா ஃபுட்டர் அப்படின்னு ஒரு டிவ் எலிமெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டர் எலிமெண்ட்டுக்கும் கிரிட் ஏரியா நேம் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் லைன் கலராக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் கிரிட் ஏரியா வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். கிரிட் ஏரியாவோட நேம் வந்து ஃபுட் அப்படின்னு சிம்பிளாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து லைக் இன்னும் ப்ராப்பராக நம்ம இந்த ஏரியாவோட நேம் வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலை. அதனால அவுட்புட் வந்து இதில் சரியாக டிஃபைன் ஆகலை. நம்ம இந்த நேமெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது இது கரெக்டாக அலைன் ஆகிடும். செக் பண்ண பாருங்கள். ஸோ வித்தின் இந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரிட் ஏரியா எப்படி அரேஞ்ச் ஆகணும் அப்படின்ற டெஃபினேஷனை கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னா
டெம்ப்ளேட் ஏரியாஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நம்மளோட லேஅவுட்டை பாருங்கள். இந்த நேவிகேஷன் எத்தனை காலம்க்கு எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைட் பார் இந்த ஒரு இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். அப்போ இந்த நேவிகேஷன் எத்தனை காலமுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 4 காலம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த nav அப்படின்ற இந்த கிரிட் ஏரியா 4 காலம்ஸ்க்கு எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்றதை நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே nav ஸ்பேஸ் விட்டு nav அகைன் nav இந்த மாதிரி 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கணும். பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட்டில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஸோ இந்த நேவிகேஷன் இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகி வரும். அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா, அடுத்த ரோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சைட் பார் இருக்குது, மெயின் கண்டென்ட் இருக்குது. சைட் பார் ஒரு காலம் மட்டும் ஆக்குபை பண்ணியிருக்கு, மெயின் கண்டென்ட் 3 காலம் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இதில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சைட், அதாவது இதோட ஏரியா நேம் சைட், அதனால் அந்த நேம் இங்கே கொடுத்துக்கிறேன். டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும், சைடு. அடுத்து பார்த்திங்கன்னா மெயின். ஸோ மெயின் வந்து 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் சைட் பார் ஒரு காலம், மெயின் கண்டென்ட் வந்து 3 காலம் ஆக்குபை பண்ணி வரும். அதனால் 3 டைம் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த ரோ பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த ரோலையும் கண்டென்ட் 1, கண்டென்ட் 2, கண்டென்ட் 3 இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைட் பார் இருக்குது. அப்போ சைட் பார் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் கண்டென்ட் 1, அப்புறம் கண்டென்ட் 2, கண்டென்ட் 3, இந்த மாதிரி 4 காலம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காலமோட நேம் வந்து சைடு, அப்புறம் பார்த்திங்கன்னா C1, அதாவது கிரிட் ஏரியா நேம் வந்து C1, C2, C3 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் C1, C2, C3 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டை பாருங்கள், கரெக்டாக அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இது C1, C2, C3க்கு டிஃப்ரெண்ட் கலர் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரே கலர்னாலும் இருக்கட்டும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டர் வந்து பாட்டமில் வரணும். ஸோ 4th ரோ என்ன இருக்குன்னா, ஃபுட் அப்படின்ற ஏரியா தான் இருக்கணும். ஸோ ஃபுட் அப்படின்னா நம்ம இதை 4 டைம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரிட் மாதிரியே, இந்த வெப் லேஅவுட் மாதிரியே நம்மளுக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடுச்சு. என்னென்னா ஹைட்டு மட்டும் இந்த இடத்துல இன்னும் டிஃபைன் ஆகலை, ஹைட்டை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டெய்னரோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணாவே இதுக்குள்ளே இருக்கிற கிரிட் ஐட்டமும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கண்டெய்னரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலண்ட்டாக ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த கண்டெய்னருக்கு எப்படி ஹைட்டை கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஹைட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. எப்படி வித்தின் ப்ராப்பர்ட்டியோ அது மாதிரி ஹைட் அப்படின்னு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஹைட் ப்ராப்பர்ட்டி மூலமாக 100 VH அப்படின்னு கொடுத்துக்கிறேன். VH அப்படின்னா என்னென்னா வியூ போர்ட் ஹைட், அதாவது நம்மளோட ப்ரௌசர் ஹைட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட கண்டெய்னர் ஹைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ சப்போஸ் இதோட ஹைட் கம்மியாகுதுன்னா உள்ளே இருக்க கண்டெய்னரோட ஹைட்டும் கம்மியாகும். ஸோ அதுதான் வியூ போர்ட் ஹைட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெப் லேஅவுட்டில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு காலமுக்கும் இடையில், அதாவது ஒவ்வொரு கிரிட் ஐட்டம்ஸ்க்கும் இடையில் கேப் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம கிரிட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த லேஅவுட்லேயும், நம்மளோட லேஅவுட்லேயும் கிரிட் கேப்பை வந்து கொண்டு வரலாம். கிரிட் கேப். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு 5 பிக்சல் அந்த மாதிரி கேப் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா 5 பிக்சல் கேப் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட வெப் லேஅவுட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் அடிஷ்னலாக இந்த டெக்ஸ்ட்லாம் சென்டர் வரணும்னா அது உங்களுக்கே தெரியும். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொன்னால் இந்த டெக்ஸ்டெல்லாம் சென்டரில் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இந்த கிரிட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற கிரிட் ஐட்டம்ஸ்லாம் என்ன எலமெண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காமனாக டிவ்ன்ற எலமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ கண்டெய்னருக்குள்ளே வர ஒவ்வொரு டிவ் எலமெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கிற கண்டென்ட் வந்து சென்டர் அலைன்மெண்ட்டில் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி கோடு எழுதிக்கலாம். டாட் கண்டெய்னர் டிவ், அதாவது கண்டெய்னருக்குள்ளே வர டிவ் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ சென்டர் அலைன்மெண்ட்டில் வந்துடுச்சு. இதோட ஃபாண்ட் ஃபேமிலி எப்படி இருக்கணுன்றதை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏரியல். ஸோ ஏரியலில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து இந்த பார்டரை டச் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா பேடிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி டச் பண்ணாமல் கொஞ்சம் தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகி கொஞ்சம் மார்ஜின் விட்டு வரும். ஸோ அது வந்து பேடிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி மூலமாக இன்னர் மார்ஜின் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல எல்லா ரோஸுக்குமே ஈக்குவலண்ட் ஹைட் வந்து எடுத்திருக்கு. இதுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ, நேவிகேஷன் அப்படின்ற ஏரியாவுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே ஹைட்டு தான் பார்த்திங்கன்னா மெயினுக்கும் இருக்குது, கண்டென்ட்டுக்கும் இருக்குது, ஃபுட்டருக்கும் இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட ஒவ்வொரு ரோக்கும் நம்ம தான் ஹைட்டை வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதையும் நம்ம CSS யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆல்ரெடி
காலமுக்கு எவ்வளோ ஹைட் வித் இருக்கணும், ஒவ்வொரு காலமும் எவ்வளோ வித் இருக்கணுன்றதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஆட்டோ அப்படின்னு கொடுத்ததுனால எல்லா காலமுமே சேம் வித்தை வந்து எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல எக்ஸாம்பிள் இந்த இதில் பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா ஹைட்டு இதுக்கு அதாவது இதோட வித்து மட்டும் 100 பிக்சல் வந்து கம்மியாகிடும். ஸோ ஆட்டோன்னு கொடுத்தனால தான் ஈக்குவலண்ட்டாக எல்லாத்துக்குமே ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நான் காலமுக்கு பதிலாக ரோஸ்க்கு வந்து வேல்யூ கொடுத்தோம்னா ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். கிரிட்டு டெம்ப்ளேட் ரோஸ் அப்படின்னு போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம ஆட்டோ கொடுக்கலனாலும் அந்த ஆட்டோன்ற ப்ராப்பர்ட்டியில் தான் டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால தான் எல்லா ரோவுக்கும் சேம் ஹைட் எடுத்துக்கிச்சு. அப்படி இல்லாமல் இந்த நேவிகேஷனுக்கு மட்டும் செப்பரேட்டாக நம்ம கொடுக்குற ஹைட் தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு ரோக்கு என்ன ஹைட் இருக்குன்னா 5% ஹைட் வந்து இருக்கணும், அதனால நான் 5% கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த மெயின் அப்படின்ற இந்த இது வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னா ஒரு 50% ஹைட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த கண்டென்ட்லாம் எவ்வளோ ஹைட் இருக்கணும்னா ஒரு 35% ஹைட்டில் இருக்கணும்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இது 535 இன்னைக்குன்னா கூட்டணும்னா அதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 ஆகிடும். 40 + 50 90 ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து 10% இருக்குது. அதை வந்து ஃபுட்டருக்காக அசைன் பண்ணிக்கலாம். ஃபுட்டருக்கு ஒரு 10% கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிங்கன்னா ஸோ அவுட்புட் வந்து லைக் இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ நம்மளோட வெப் லேஅவுட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த வெப் லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு அப் டு அந்த ப்ரௌசர் வித் அளவுக்கு. இந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வித் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி ஹைட்டு கொடுத்தோமோ அதே மாதிரி வித் அப்படின்னு கொடுத்து ஒரு 80% அப்படின்ற மாதிரி கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஹைட் வந்து வித்து வந்து கம்மியாகிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து சென்டரில் வரணும், இந்த ஏரியாலாம் இந்த கண்டெய்னர் நம்மளுக்கு அப்படியே சென்டரில் வரணும்னா மார்ஜின் அப்படின்னு ப்ராப்பர்ட்டி கொடுத்து ஆட்டோ கொடுத்துக்கலாம். மார்ஜின் ஆட்டோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா சென்டரில் கிடச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வெப் லேஅவுட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. லைக் இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருந்தோம். அந்த கலர் நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த லேஅவுட்டும் அதே மாதிரி தான் விசிபிளாக இருக்கும். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோ முடிக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி சேம் கலரே கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா லைக் சேம் சிமிலராகவே நம்ம அவுட்புட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் ட்ரை பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.